தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். யார் பேரில் வைக்கும் விசுவாசம்? தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு சபைக்கு சென்று கொண்டிருக்கிற விசுவாசிகள் அனைவரும் தேவன் பேரில் விசுவாசம் வச்சிருக்கிறோமா? தேவன் பேரில் விசுவாசம் வச்சிருக்கிறோமா? நம்முடைய விசுவாசம் யார் பேரில் இருக்கிறது, எதின் பேரில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் தனக்கு கிடைக்கிற உதவியின் மேல் நாட்டமா இருப்பான், ஆனால் அவன் விசுவாசத்தில் இல்லைன்னு அர்த்தம். தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். கடந்த மாதம் அந்த சகோதரியை சந்திக்கும் பொழுது 2-3 மாதங்களா சபைக்கு போகலன்னு கேள்விப்பட்டேன். இந்த சகோதரியை கூப்பிட்டு கேட்டேன், அம்மா நீங்க சபைக்கு போகலன்னு கேள்விப்பட்டேன், ஏமா நீங்க போகலன்னு கேட்டேன். அதுக்கு அந்த சகோதரி சொன்னாங்க, அந்த முக்கு வீடு இருக்குல்ல, அந்த டர்னிங் வீட்டு அம்மா வராங்க, அதனால நான் சபைக்கு போகல. ஏமா இதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் ஒன்னாதானே கை கோர்த்து சபைக்கு போனீங்க? ஆமா, முன்னாடி நாங்க அன்பா இருந்தோம், சபைக்கு போனோம். இப்போ அவங்களுக்கு எனக்கு பேச்சுவார்த்தை கிடையாது, நான் சபைக்கு போகல. அப்போ உலக அன்பு நிமித்தம், உலக ஐக்கியத்து நிமித்தம் சபைக்கு போனா உலக ஐக்கியம் உடைஞ்சு போயிடுச்சுன்னா சபைக்கு போறதை நிறுத்திடுவோம். நம்ம யார் மேல போய் இதுவரைக்கும் விசுவாசம் வச்சிருந்தோம்? உதவியை தேடி போனால், உதவி நின்று போனால் சபைக்கு போக மாட்டோம். ரட்சிப்பு என்ன ஆயிற்று? விசுவாசம் என்ன ஆயிற்று? பாஸ்டரை நம்பி போனா பாஸ்டர் மரிச்சிட்டா சபைக்கு போக மாட்டோம். அப்போ விசுவாசம் என்ன ஆயிற்று? அப்போ உலக அன்பை நாடி ஐக்கியமாய் சபைக்கு போனவர்களுடைய ஐக்கியம் உடையதென்றால் ஆராதனை விட்டு விடுவோம், கர்த்தரை விட்டு விடுவோம். அப்படியானால் அதுவரைக்கும் பாடலை பாடி கர்த்தருக்காய் ஓட்டம் எங்கே? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு விசுவாச பாதையிலே ஓடுகிறோம். நாங்கள் விசுவாசிகள் என்று சொன்னோமே, அதெல்லாம் என்ன அர்த்தம்? யார் பேரில் விசுவாசம் வைத்திருக்கிறோம்? தானியேல் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கலாம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை. என்ன சொல்றாங்க? நாங்கள் பணிந்து கொள்வதும் இல்லை. எங்கள் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் தப்புவிக்காம போனாலும் பரவாயில்லை, நாங்க அவரை தான் தொழுகிறோம். இந்த அக்னி சூளையில போட போறேன்னு நீங்க மிரட்டுறீங்களா? பரவாயில்லை, நீங்க அக்னி சூளையில போட போங்க. எங்க அக்னி சூளையை தூக்கி போடுங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லுகிறார்கள், எங்களை அக்னி சூளையில போட போறீங்களா? நீங்கள் நிறுத்தின இந்த தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்க விட்டு போட போறீங்களா? போடுங்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவனை எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எங்களை விடுவிப்பார். அக்னி சூளை, எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் தப்புவிக்காம போனாலும் பரவாயில்லை, நான் அவரை மாத்திரமே ஆராதிப்பேன். அல்லேலூயா. என் வாழ்க்கையில நன்மை கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் பரவாயில்லை, நான் நம்பி இருந்த ஜனங்கள் என் கூட இருந்தாலும் இல்லாட்டாலும் பரவாயில்லை, எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எக்காலத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன் என்கிற உணர்வோடு நம்ம இருக்கணும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். இதுதான் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த சூளையிலே போடப்படும் பொழுது விசுவாசமாய் இருந்தார்கள். ஆண்டவராகிய கர்த்தர் எங்களை விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்லை, நான் கர்த்தருக்காய் மாத்திரமாவேன். இதுதான் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் எப்படி இருக்குது? யார் மேல இருக்குது? நம்ம ஆராதனைக்கு போகும்போது எந்த உணர்வோடு போகிறோம்? இப்படி உணர்வோடு போனா யாரும் நம்ம தடை பண்ண முடியாது. நம்முடைய தாய் தகப்பன் தடை பண்ண முடியாது, கணவனோ மனைவியோ தடை பண்ண முடியாது, பெற்றோரோ பிள்ளைகளோ தடை பண்ண முடியாது, இந்த சமுதாயம் தடை பண்ண முடியாது. ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தரை நாம் ஆராதித்துக் கொண்டிருப்போம். எப்படி ஆராதிப்போம்? ஆண்டவராகிய கர்த்தர் என்னை விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்லைங்க, ஆண்டவர் மாத்திரை வாழ்க்கையில போதும். இதுதான் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம்.